ஹலோ, வெல்கம் டு ஆல் இன் ஒன் அம்சா. இன்றைக்கி பிஎஃப்பை பற்றி என்னன்னு பார்க்க போகிறோம். இப்போது இந்த 2025லேருந்து 2027 வரைக்கும் நம்ம பிஎஃப்புக்கான ஒரு இது பார்க்க போகிறோம். இது எப்படின்னா 6 மாதம் வேலைக்கு சேர்ந்துருக்கிறவங்களுக்கா இல்லை 6 மாதம் கழிச்சா அப்படின்னு நம்ம இப்போ 6 மாதம் சேர்ந்துட்டோம்னாலே அதுக்கான பிஎஃப் அமௌண்ட் நமக்கு வந்துடுமா நம்ம அக்கௌண்ட்டில். நம்ம அதுக்கு பிஎஃப்பை கொடுத்து இணைக்கணும், ஆதார் கார்டை லிங்க் பண்ணணும். அதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. இப்போ புதுசாக ஜாபுக்கு சேர்ந்துருக்கிறவங்க அதை ட்ரை பண்ணலாம். என்ன இதில் முக்கியமான பெனிஃபிட்னால், இப்போ இந்த 2025லேருந்து 2027 வரைக்கும் இந்த ஸ்கீம் இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை. இது புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்களுக்காக மோடி புதுசான திட்டம் இதுன்னு அறிவிச்சிருக்காரு. இதில் நீங்களும் பயன்பெறணும். உங்கள் ஆதார் கார்டு, உங்கள் யூபிஐ நம்பரை கொடுத்து உடனே சேர்ந்து இணைச்சி இதுக்கான திட்டத்துக்கு பயன்பெறுங்க. அது ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறம் அந்த 6 மாதம் முடிஞ்சு இது புதுசாக சேர்ந்தவங்களுக்கா 6 மாதம் செஞ்சு முடிஞ்சவங்களுக்கும் சரி, இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்க 3-4 மாதக்காரங்களுக்கும் சரி, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பயன்பெறுவாங்கங்கிறது எந்த அளவுக்குங்கிறது அவங்கவுங்களோட பொறுத்து தான். இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே பயன்பெறலாம். ஏன்னா இப்போ புதுசாக நிறைய பேர் ஜாபுக்கெல்லாம் போயிருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு தெரியல வேலைக்கு சேர்ந்தா இல்லை முடிஞ்சதுக்கப்புறமா இல்லை புதுசாக வந்ததுக்கப்புறமா எப்படிங்கிறது தெரியல. இது நம்ம பிஎஃப் அக்கௌண்ட்டுக்கு போகாது, நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடுது ஸ்ட்ரைட்டாக. நம்ம ஆதார் கார்டு அப்புறம் பேங்க் கார்டு எது கொடுத்து இணைக்கிறீங்களோ அந்த அக்கௌண்ட்லேயே இந்த பணத்தை போட்டுடுறாங்க. ஃபஸ்ட்டு 6 மாதம் சேர்ந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 7500 போட்டுருவாங்க. 6 மாதம் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்கன்னா 7500 போட்டு திருப்பி நீங்கள் 1 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் 7500 போட்டுருவாங்க உங்கள் அக்கௌண்ட்லேயே. அந்த எப்பயும் போல் சேவிங் பிஎஃப் அமௌண்ட் அது தனியாக ஏறும், இது தனியாக மோடி போடுவார். நீங்கள் ஃபஸ்ட்டு 2025லேருந்து 2027 வரைக்கும் தான் இதோட இது இருக்குது, ஸ்கீமோட ஒர்த்திங் இருக்குது. நீங்கள் மறக்காமல் இதுக்கான எலிஜிபிள் இருக்கான்னு உடனே செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஆதார் கார்டையும் உங்கள் பேங்க் பாஸ்புக்கையும் உடனே நீங்கள் சேர்ந்துருக்க பணியில் கொடுத்து இணைச்சி லிங்க் ஆகி அதுக்கான இது இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பேர் இதை பற்றி தெரியாமல் இருக்கீங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா இதெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்காம கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு கண்டிப்பான ஒர்த்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்னடா அது எதுவும் பண்ணுமே அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் கண்டிப்பாக சலுப்பு பார்க்காம இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்னவோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சிம்பிளாக சொல்லியிருக்கேங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஓரளவுக்கு தெரியாதவங்க இருப்பீங்க. இதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சு அதன் மூலம் பயன்பெறுவீங்கிறதுக்காக தான். உங்களோட ஆதார் கார்டு உங்கள் பிஎஃப் நம்பர் வச்சு செக் பண்ணி வாங்கிக்கோங்க, புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க. அதுக்கப்புறம் உங்களோட பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் கொடுத்து இணைச்சி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் 6 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் இது எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.